friends, I am Lakshmi. Welcome to my channel. வத்த குழம்பு பொடி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். வரமல்லி 150 கிராம் ஸ்டவ் சிம்லே வச்சு வறுத்து எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தனியாக ஆற விட்டுடலாம். துவரம்பருப்பு 1/4 கப் 50, கடலைப்பருப்பு 1/4 கப் 50, ரெண்டையும் ஸ்டவ் சிம்லே வச்சு வறுத்து எடுத்துடலாம். அதையும் ஆற விட்டுடலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் ஸ்டவ் சிம்லே வச்சு அதையும் நல்லா வறுத்துடலாம். ஆற விட்டுடலாம். வரமிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 20 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கேற்ப ஒரு 5 கூட சேர்த்து 25 கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். கல் உப்பு 1 டீஸ்பூன். இந்த கல் உப்பு ஏன் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பொடி கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்க வைக்கும். எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் பொடி மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வத்த குழம்பு பொடி செஞ்சாச்சு. இப்போ குழம்பு செய்யலாம். முழு நெல்லிக்காய் சைஸ் புளி இந்த அளவுக்கு எடுத்து ஊற விட்டுடலாம். தாளிக்க எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு 1/4 கப் வத்தல், சுண்டை வத்தல் எடுத்து வறுத்து எடுத்துடலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகாய், சின்ன வெங்காயம் உரித்தது ஒரு 1 கப், பூண்டு ஒரு 20 பல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வத்தக்குழம்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். கட் பண்ணிய மீடியம் சைஸ் தக்காளி 2, அதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அரைத்த பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். கரைத்த புளி கரைசல், தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெல்லம், வறுத்த வத்தலையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த வத்த குழம்பு பொடி பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புக்கு சேர்த்துக்கலாம். வத்த குழம்பு பொடியும் வத்த குழம்பும் ரெடி.